Start. Okay, students, இன்னைக்கு நம்ம chemical reactions and equations lesson பார்ப்போம். First, chemical reactionsனா என்னன்னு நான் சொல்றேன். chemical reactionனா என்ன தெரியுங்களா? ஒண்ணுமே இல்லை, நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயமே chemical reactions தான். இப்போ நம்ம ஒரு ரைஸ் ரெடி பண்றோம், அப்புறம் நம்மளோட ரெஸ்பிரேஷன்ஸ், எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸோட ரெஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் சில சேஞ்சஸ் ஆகும். என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகும்னா, ஸ்டேட்டில் சேஞ்சஸ் ஆகும், அதோட கலரில் சேஞ்சஸ் ஆகும், ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது எவால்வேஷன் ஆஃப் கேஸஸ் வரும், டெம்பரேச்சரில் சேஞ்சஸ் ஆகும். இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் நடக்கும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது 4 டைப்ஸில் சேஞ்சஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்சஸ் இன் ஸ்டேட்னு பார்க்கலாம். ஸ்டேட்ஸ்னால் என்னென்னா, ஒரு அதாவது என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குன்னா, சாலிட்ஸு, லிக்விட்ஸு, கேஸ், இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்குது. சாலிடாக இருந்து லிக்விடாக மாறுது, லிக்விடாக இருந்து கேஸாக மாறுது, இல்லை கேஸாக இருந்து சாலிடாக மாறுது. இது எல்லாமே வந்து சேஞ்சஸ் இன் ஸ்டேட்னு சொல்லுவோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் ஆச்சுன்னா அதை நம்ம சேஞ்சஸ் இன் ஸ்டேட்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது, அது வாட்டர் ஆகும் இல்லையா, வாட்டர் வந்து கேஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து தான் சேஞ்சஸ் இன் ஸ்டேட்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ சேஞ்சஸ் இன் கலர்ஸ் பார்ப்போம். சேஞ்சஸ் இன் கலர்ஸ்னால் என்னென்னா, இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது கலரில் சேஞ்சஸ் ஆகும் சொன்னோம் இல்லையா, அதுதான். இப்போது லிட்மஸ் பேப்பரை நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சோடனே நம்ம இது பண்ணி பார்ப்போம், அதில் வந்து பேஸ் இருக்கா இல்லை ஆசிட் இதுவா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்போது ரெட்டு கலர் பேப்பர் வந்து ப்ளூவாக மாறுச்சுன்னா அந்த சொல்யூஷன் வந்து பேஸ். அதே வந்து ப்ளூ கலர் பேப்பர்ஸ் வந்து ரெட்டாக மாறுச்சுன்னா அது அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ஆசிட் இருக்குது, அந்த சொல்யூஷனில் ஆசிட் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது இல்லையா கலரு, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சேஞ்சஸ் இன் கலர். ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது கலரில் சேஞ்சஸ் வந்தால் சேஞ்சஸ் இன் கலர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம போகிறது எவால்யூஷன் ஆஃப் கேஸ். ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குது, அப்போது கேஸ் வந்து வெளியே வரும். அது எது இல்லைன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எது பார்க்கலாம் ஈஸியாக தெரியும்னா, சோடா. எப்படின்னா, இப்போ நம்ம சோடா ஓப்பன் பண்ணுறோம், அப்போ கேஸ் வெளியே வரும். கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம அதில் வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த கோலி சோடாவை ஓப்பன் பண்ணும்போது வெளியே வருங்க, கேஸ் வெளியே வரும். அதுதான் வந்து எவால்யூஷன் ஆஃப் கேஸ். நம்ம லெபார்டரியிலலாம் போகும்போது சில ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது கேஸ் வரும், அதை வச்சு ஆக்சிஜனா, இந்த கேஸ் வந்து ஹைட்ரஜனா அப்படின்னா சொல்லி பார்ப்போம். நம்ம இன்னும் பெரிய பெரிய கிளாஸ் போகும்போது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க கன்ஃபார்மாக. இப்போ நான் உங்களோட லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சோடாவை சொல்கிறேன். வல்கேனோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, அங்கே மேலே கேஸ்லாம் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து எதனாலன்னா, ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது கேஸ் வந்து எவால்வேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த எவால்வேஷன் ஆஃப் கேஸ்ங்கிறதுக்கு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம போகும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது டெம்பரேச்சர்ஸ்லையும் கன்ஃபார்மாக சேஞ்சஸ் நடக்கும். என்னென்னா, இது நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஈஸியாக சொல்கிறேன். என்னென்னா, குளுக்கோஸ். இப்போ நம்ம குளுக்கோஸ் சாப்பிட்ருக்கோம்ல, அது எப்படி இருக்கும், சாப்பிடும்போது சில்லுன்னு ஃபீல் ஆகும். அது எப்படி, அதுனா சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர். அது வந்து நம்மளோட டம்மில் இருக்கிற டெம்பரேச்சரை இழுத்துட்டு நம்மளுக்கு சில்னஸ் கொடுக்குது. அதே மாதிரி சோப் பவுடர் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு கரைச்சோம்னா கையில் வந்து நம்ம ஹீட்டாக ஃபீல் பண்ணுவோம். அது ஏன்னா டெம்பரேச்சரை அது வெளிவிடுது. ஸோ அது நம்ம வந்து அழகாக ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர். இது மாதிரி இன்னும் நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது நிறைய நடக்கும். நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சின்னதாக சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு இது நல்லா புரியுதுங்களா? புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்ததை பார்ப்போம். சரிங்களா? இந்த லெசனை ஒரு பார்ட்டாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். கெமிஸ்ட்ரியோட பயப்பட வேண்டாம். பொறுமையாக படித்தா ரொம்ப ஈஸியாக தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகேவா?